அன்பார்ந்த இதய அன்னை ஊடக நண்பர்களே, வணக்கம். இயேசுவின் 7 வார்த்தைகளை சிந்திக்கின்ற இவ்வேளையில் 2வது வார்த்தையாக, நீர் இன்று இப்போதே என்னோடு பேருந்து வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தை. மீட்பு என்பது எல்லோருக்கும் அருகாமையில் இருக்கிறது. ஆனால் நல்லவற்றை தேடுகின்றவர்கள் இந்த மீட்பை கண்டடைகிறார்கள். சில மனிதர்கள் பதவி, ஆசை, பணம், பொருள் இதற்கு பின்னால் அலைந்து மீட்படையக்கூடிய தகுதியை இழக்கிறார்கள். ஒரு சில பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நல்லவற்றை செய்து விண்ணக வாழ்வுக்குரிய தயாரிப்பிலே தன்னை தயாரித்துக் கொள்கிறார்கள். அதில் இங்கு வருகின்ற ஒரு சில விவிலிய நிகழ்வுகள் நமக்கு ஒரு சாட்சி. 2 பேர் ஆண்டவரோடு சிலுவையில் தொங்கினார்கள். ஆனால் ஒருவன் மீட்பு அடைவதற்கு வழிகளை தேடுகிறான். வரி தண்டுபவர் பரிசேயன். வரி தண்டுபவருடைய வாழ்வு என்ன? தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து, நான் பாவி, என் மீது இரங்கும் என்று சொல்லுகின்றார். பரிசேயருடைய வாழ்க்கை என்ன? சட்டங்களை கடைபிடிப்பது, ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, 10ல் 1 பங்கு கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் சுயநலமுள்ள வாழ்க்கை மீட்பை இழக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அதே போன்று யூதாசு, பேதுரு இப்படி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். இருவருமே ஆண்டவரை மறுதலித்தவர்கள். யூதாசு காட்டிக் கொடுக்கிறான் ஆண்டவரை, பேதுரு மறுதலிக்கிறார். ஆனால் இருவரையும் மன்னிக்கின்ற வேளையில் பேதுரு மட்டுமே மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு வருகின்ற பொழுது அவர் மீட்படைகின்ற ஒரு வாழ்வை பெறுகிறார். அடுத்ததாக ஏழை மனிதன் லாசர், செல்வந்தர். இருவருடைய வாழ்வு என்ன? செல்வந்தனுக்கு பணம் இருக்கிறது, உணவு உண்பதற்கு வாய்ப்புகள் வசதிகளும் இருக்கிறது. உணவுகளை உண்டு கொண்டிருந்த வேளை அருகாமையிலே ஏழை லாசர் வீட்டு வாசல் அருகே படுத்து கிடக்கிறான். ஒருவேளை உணவுக்காக இருந்தும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இருவரும் இறக்கிறார்கள். ஏழை லாசரோ அவன் மடியில், செல்வந்தனோ நரகத்தில். பாருங்கள், மீட்படைவோர் யார்? கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து இருப்பவர்கள், அவரோடு இணைந்து வாழ்பவர்கள், அவருக்காக நல்ல பணிகளை செய்பவர்கள் மீட்படைகின்றவர்களாக மாறுகிறார்கள். மன்றாடுவோமா. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்ல வாய்ப்பாக அதை பயன்படுத்தி நல்லவற்றை செய்து கடவுளுக்குரிய பணிகளை செய்து புண்ணியங்களை தேடிக்கொள்கின்ற வாய்ப்புகளை பெற்று நாங்கள் ஏழைகள் மீது அக்கறை கொண்டு மீட்பு வருகின்ற நல்ல மதிப்பீடுகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டிய அருளையும் ஆசிரியரையும் தாரும். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசிரியர் பெறுவோம்.